உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுக தவேக உடனான கூட்டணி கதவுகளை சாத்தினாரா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தமட்டில் அதன் தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தமட்டில் இந்தியா கூட்டணியில் அவர் அங்கம் வகிக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு நல்ல உறவோடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி அரசியல் களத்தில் அவ்வப்போது சில சர்ச்சைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா, தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் அரசியல் களத்திலே என்ன வாதங்களை வைக்கிறார்னா, தமிழ்நாடு அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். ஆக அந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைகிற ஆட்சியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசியலிலே அவ்வப்போது சர்ச்சை பொருளாக அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சமீப காலமாக மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பயணித்தது வரை இந்த சர்ச்சையை அரசியல் களத்தில் உருவாக்குகிறவராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார். ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்துக்களை வெளியே பேசுகிற போது தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மூலமாக இந்த கருத்துக்களை அரசியல் அரங்கில் பரவ விடுகிறார் என்பது போன்ற ஒரு தோற்றம் கூட அரசியல் களத்தில் பேசப்பட்டது. மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த கட்சியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவர் தவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகும் இதுபோன்ற சர்ச்சைகள் அரசியல் களத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையிலே தான் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் கூட்டணிக்காக தன்னை தொடர்பு கொண்டார்கள், தன்னோடு பேசினார்கள் என்பது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கூட்டணி வலையிலோ தவேகாவினுடைய கூட்டணி வலையிலோ தான் சிக்கிவிடவில்லை என்பது போலவும் தொடர்ந்து இந்தியா கூட்டணியிலே தொடருவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக தான் தொடர்வது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அருமைக்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும், தமிழக வெற்றி கழகமாகட்டும், தொல் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சியோடு கூட்டணி குறித்து பேசினார்கள் என்று சொன்னால் கூட அது ஒன்றும் தேச துரோக குற்றம் அல்ல. ஆக ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை
தங்களோடு கூட்டணியிலே சேர்த்துக் கொள்வதற்காக பேசியிருக்கிறார், அவ்வளவுதான். ஆக கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொள்வதும் இணைத்துக் கொள்ளாமல் போவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய விருப்பமே தவிர இதில் அரசியல் உள்நோக்கங்கள் எதுவும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதை இன்றைக்கு பப்ளிக்காக வெளியிலே பேச வேண்டிய அவசியம் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதனாலே ஏற்பட்டிருக்கிறது என்று யோசிக்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தான் உறுதியாக விசுவாசமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏனோ இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் களத்திலே ஏற்பட்டிருப்பதாகத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. அருமைக்குரியவர்களே, இந்த விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் ஒன்றும் அதிமுகவோடு கூட்டணி உடன்பாடு காணாதவர் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விசிக கூட்டணி கொண்டிருக்கிறதா? விசிக அதிமுகவோடு கூட்டணி கண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியிலே விசிக தமிழக அரசியல் களத்தில் மக்களை சந்தித்திருக்கிறது. ஆக இதொன்னு ஒரு புதிய அரசியல் ஃபார்முலா அல்ல. ஆக அந்த விதத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை விசிகவுடைய தலைவர் தொல் திருமாவளவனை தொடர்பு கொண்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். கூட்டணிக்கு வருவதும் வராமல் போவதும் அவருடைய சொந்த விருப்பமாக இருந்துவிட்டு போகட்டும், அது பற்றியெல்லாம் அதிமுகவுக்கு கவலை கிடையாது. ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை இன்றைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக அரசியல் களத்திலே மாற்றுவதற்கான முயற்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்.